எதை குறித்து பெருமைப்படுகின்றேன்? பிரைஸ் தி லார்ட். சிலர் தேர் படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம். அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள், நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம். திருப்பாடல் சங்கீதம் 20:7 மற்றும் 8. பழைய ஏற்பாட்டு காலத்தில் குதிரைகளும் தேர்களும் இராணுவ பலத்தை காண்பிப்பதாக கருதப்பட்டது. ஆகவே உலகத்தின் பார்வையில் அவைகளை அதிகப்படுத்துவதும் பின் அதன் மேல் நம்பிக்கை வைப்பதும் அத்தியாவசியமானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒருவரின் படிப்பு, பதவி, செல்வம், அதிகாரம், நல்ல தேகம், திறமைகள்தான் குதிரை படையும் இரதங்களுமாக காணப்படுகின்றது. இவைகள் தீமையானவைகள் அல்ல. ஆனால் இவைகள் தேவனை சார்ந்திருப்பதை தடுத்ததென்றால் நிச்சயம் இவைகள் தீயவைகள்தான். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், சிலர் இவற்றில் பெருமை கொள்கின்றனர், ஆனால் நாமோ ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம். ஆம், எவ்வாறு ஒரு பெயரை சொல்லும் பொழுதே அந்த பெயர் கொண்ட மனிதனின் குணாதிசயங்கள் நம் கண்களுக்கு முன்பாக வருகின்றதோ, அதேபோல் ஆண்டவரின் பெயரை சொன்ன உடனேயே அவரின் மகத்துவம், பரிசுத்தம், வல்லமை, கர்த்தத்துவம், இரக்கம், அனைத்திற்கும் மேலான அவரது ஈடு இணையற்ற அன்பு, இவைகள்தான் நமக்கு தெரிய வேண்டும். அவரது பெயரை குறித்து பெருமை பாராட்டுகிறோம் என்றால் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்துதான் பெருமை பாராட்ட வேண்டுமே தவிர அவர் செய்யும் அற்புதங்களை குறித்து மட்டும் அல்ல. நம்மில் எத்தனை பேர் என் ஆண்டவர் மிகவும் நல்லவர், நான் வியாதியில் இருந்த பொழுது வேண்டிக் கொண்டேன், உடனே சுகம் கொடுத்து விட்டார் என்று சொல்கிறோம். யார் சாட்சி சொன்னாலும் கிடைத்த அற்புதங்களுக்காக தான் சாட்சி சொல்கிறவர்களாக காணப்படுகிறார்களே தவிர மற்றவைகளுக்காக, ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்காக அல்ல. இவைகளெல்லாம் நல்லவைதான். ஆனால் நான் பரிசுத்தரின் பிள்ளையாக, அன்பான தெய்வத்தின் பிள்ளையாக மாறிவிட்டேனே, இதற்கு கோடான கோடி நன்றி என்று சான்று பகர்பவர்கள் மிக மிக சொற்பமே. ஆண்டவர் என்றால் அவரின் வல்லமை மட்டும்தான் நமக்கு தெரிகின்றதே தவிர அவரின் பரிசுத்தமும் மகத்துவமும் தெரிவதில்லை. ஆம் அன்பானவர்களே, எரேமியா இறைவாக்கினர் கூறுவதைப் போல எரேமியா 9:23, நாம் நம் அறிவையும் செல்வத்தையும் குறித்து பெருமை பாராட்டாமல் பரிசுத்தராகிய ஆண்டவரின் பிள்ளையாக மாறி இருக்கின்ற நம் பாக்கியத்தை குறித்து, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றதற்காக, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகும் பாக்கியம் பெற்றதற்காக ரோமன் 12:14 வரை நாம் பெருமை பாராட்டுவோம். உலகில் பணக்காரர்களின் வரிசையில் 7வது இடத்தில் இருந்த ஏக் பேட்டிஸ்டா என்ற பிரேசிலை சேர்ந்த தொழிலதிபரின் எண்ணெய் கம்பெனியின் வியாபாரம் சரிந்ததால் பில்லியன் கணக்கான சொத்து பூஜ்ஜியமாகியது குறிப்பிடத்தக்கது. ஆம், பணத்தில் மட்டுமல்ல, எதிலெல்லாம் நாம் பெருமை பாராட்டுகின்றோமோ அவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. ஆண்டவரின் பிரதான தூதனாயிருந்த லூசிஃபர் தன் ஞானத்தின் பெருமையினால் தானே கீழே விழுந்தான் என்பதை நாம் எசேக்கியேல் 28 பார்க்கிறோம். அதனால்தான் தன்னை போல் மற்றவர்களும் பெருமையினால் கீழே தள்ளப்பட உலக பெருமை என்னும் விதையை கோடிக்கணக்கான மக்களின் மனதில் விதைத்து கொண்டிருக்கிறான். இந்த விதையை உடனே நாம் அப்புறப்படுத்த வேண்டும். மரமாகிவிட்டால் வெட்டுவது மிக மிக கடினம். எப்படி அப்புறப்படுத்துவது? ஆண்டவரின் கிருபையினால் வீட்டை கட்டினேன், ஆண்டவரின் கிருபையினால் என் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர்ந்திருக்கிறார்கள், ஆண்டவரின் கிருபையினால் இந்த மேன்மை எனக்கு என்று பை காட்ஸ் கிரேஸ் என்று அனைத்து மகிமையையும் பூரண மகிமைக்கு பாத்திரரான ஆண்டவருக்கு மட்டும் செலுத்தி நம்மை தாழ்த்துவோம். அப்பொழுது பெருமையின் அதிபதி நம்மை விட்டு ஓடிவிடுவான். என்னை மகிமைப்படுத்துபவர்களை நான் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்களித்த நம் ஆண்டவர் நம்மை மென்மேலும் மேன்மையடை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபம் செய்வோம். என்னை குறித்து மேன்மை பாராட்டினால் உன்மேல் பிரியப்படுவேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் உமது கிருபையினால் வந்தது என உம்மை மட்டும் உயர்த்தி எங்களை தாழ்த்த கிருபை புரியும். ஆமேன்.